ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு ஹெச்எஃப்சிஸ் கிளாரிட்டி லேப் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் ஹியூமன் நேச்சரோட யூனிட் 13, த லா ஆஃப் எய்ம்லெஸ்னஸ். இந்த சாப்டரில் நம்ம ராபர்ட் கிரீன் அவரோட ஒரு டோட்டலான டேக்அவே பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆர் வி சேசிங் இல்லைனா ஆர் வி பர்சூவிங் வாட்ஸ் மீனிங்ஃபுல் டு அஸ், பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப், அதை வந்து நம்ம சேஸ் பண்ணுறோமா, இல்லைனா ஆர் வி ஜஸ்ட் மியர் எக்ஸிஸ்டன்ஸ். நான் ஏதோ வாழ்கிறேன், வந்துட்டேன், பிறந்துட்டேன், ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு பண்ண வேண்டிய விஷயம்லாம் பண்ணிவிட்டு நான் போய் சேர்றேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோமாங்கிறது தான் இந்த சாப்டரோட கோர் எசன்ஸ். இதை நம்ம படிக்கும்போதே ஒரு பாயிண்டில் நிப்பாட்டி நான் என்னடா பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நம்மளை கேட்க வைக்கும். நான் பண்ணுறது ஓகே தானா, ஆம் ஐ ஃபீலிங் ஹாப்பி, ஆர் ஆம் ஐ மூவிங் டுவர்ட்ஸ் த பிளேஸ் வேர் ஐ வாண்ட் டு கோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஐ திங்க் எவ்ரி நவ் அண்ட் தென் நம்ம கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்கேஸ் இஃப் வி டோன்ட் லைக் வேர் வி ஆர் கோயிங், வி கேன் சேஞ்ச், பிகாஸ் அகெயின் வி ஆர் நாட் ஸ்லேவ்ஸ், வி ஆர் நாட் பவுண்ட் டு எனி திங். இந்த பவர் ஆஃப் சாய்ஸ் வந்துட்டு எந்த மொமெண்ட்லேயும் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ இஃப் வி டோன்ட் லைக் வேர் வி ஆர் கோயிங், we can take the other route. இந்த ஒரு விஷயம்தான் ஒரு டாப் 1%, டாப் 99%மே பிரித்து வைக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இந்த 99%ங்கிறது ஒரு டே டு டேயில் எல்லாரும் மாதிரியும் இருக்கக்கூடிய சக மனிதர்கள் நம்மளே மாதிரி. இந்த டாப் 1%ங்கிறதுலாம் பெரிய பெரிய அச்சீவர்ஸ், பெரிய செலிப்ரிட்டிஸ், பெரிய சிங்கர்ஸ், பெரிய பெரிய பீப்புள், நம்ம ஹூ ஆல் வி லுக் அப் டு, அவங்க எல்லாம் இந்த டாப் 1% வச்சுப்போம். இந்த 99% பார்த்தீங்க அப்படின்னா, சொசைட்டி வந்துட்டு ஒரு டெஃபினிஷன் ஆஃப் சக்ஸஸ் வச்சுருக்கோம். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், ஹை ஸ்கூல்லேயும் நல்லா 10th 12th சூப்பராக மார்க் எடுக்கணும், முடித்த உடனே காலேஜில் வந்துட்டு டாப் காலேஜ் போயிடணும், காலேஜில் எந்த அரியரும் இல்லாமல் இல்லை ஃபஸ்ட்டு கிரேடு இதில் ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சுட்டு உடனே கேம்பஸ் இன்டர்வியூ போயிடணும். கேம்பஸ் இன்டர்வியூ போனதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போயாச்சு, வேலைக்கு போன உடனே அடுத்து அதில் ப்ரொமோஷன்ஸ் என்ன, வெளிநாடு போகணுன்னா வெளிநாடு போயிடணும், இல்லை அப்படின்னா இங்கேயே ஒரு வீடை வாங்கிடணும், ஒரு கார் வாங்கிடணும், கல்யாணம் பண்ணிடணும், குழந்தைய ஃபுல்லாக வளர்த்துட்டு அந்த ரொட்டீனுக்குள்ளே. இந்த மேரேஜ் லைஃபுங்கிறதே ஒரு தனி ஒரு டைமென்ஷன் தான். அதுக்குள்ளே ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி கடைசியில் நீ வெளியில் வந்துட்டு நீ ரிட்டையர் ஆகிக்கோ அப்படின்னு ஒரு சினாரியோ இருக்கும். இதுதான் சக்ஸஸ். இதெல்லாம் நீ பண்ணிவிட்டு நீ இந்த குழந்தைங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா நீ முடிஞ்சிடுச்சு, நீ அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட வயசுக்கு அப்புறம் 61, 60 இருக்கும், இல்லை 55, 60, 70 இவ்வளோ வயசாயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இவ்வளோ நாளாக பயங்கரமாக இந்த ஒரு கெரியரை நோக்கி ஓடி 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 நம்மளோட ஹாப்பினஸ், ஹெல்த் எல்லாத்தையும் விட்டு நம்ம ஒரு சில விஷயத்தை சேர்த்து வச்சுருப்போம். என்ன அப்படின்னா, நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸை சேர்த்து வச்சுருப்போம். அதெல்லாம் சரி பண்ணி நம்மளோட லாங்கிட்டிவிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக போராடி இன்க்ரீஸ் பண்ணி உயிர் வாழலாமே தவிர அதில் ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. இட் மே அஃபெண்ட் மெனி பீப்புள், பட் இட்ஸ் த ட்ரூத். டாப் 1% இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த பர்பஸை சேஸ் பண்ணுற பீப்புள் என்ன பண்ணுறாங்க? ஒரு பர்சனுக்கு பாடுறது பிடிக்கும், அந்த பர்சன் வந்துட்டு நிறைய பாடுறது ப்ராக்டிஸ் பண்ணுறான், அப்புறம் நிறைய ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான், சிங்கிங் மேக்ஸ் ஹிம் ஹாப்பி. அதுக்கு அந்த ஹாப்பினஸ், அந்த ஆக்ஷனை மேப் பண்ணுற மாதிரி ஒரு பேண்டுகளை ஜாயின் பண்ணலாம், இல்லைனா ஒரு இண்டிபெண்டன்ட் சிங்கர் ஆகலாம், ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணலாம். அவன் அதே மாதிரி பண்ணிக்கிறான். அதோட பை ப்ராடக்டாக ஹீ இஸ் கெட்டிங் சம் மணி, அண்ட் அந்த மணியை வச்சு ஹீஸ் ஹேவிங் ஃபன். அதே டைமில் அகெயின் ஹீஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹிஸ் ஓன் ஸ்கில் டு ப்ராக்ரஸ் மோர். அது வந்துட்டு ரொம்ப ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டாக நான் பார்க்குறேன். இல்லை இன்னொரு பர்சனுக்கு வந்துட்டு எனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரியாணியுமே சாப்பிடணும்னு ஒரு ஆசை ஒரு பர்சனுக்கு. ஹீஸ் அ பிரியாணி அடிக்ட். அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறாரு. அட் ஒன் பாயிண்ட் அது போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள பிரியாணி கவர் பண்ணுறாரு, இந்தியாவில் கவர் பண்ணுறாரு, போக கவர் பண்ணுறாரு. பார்த்தா அவருக்கு திடீர்னு இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ், இத்தனை இவ்வளோ ஸ்பான்சர்ஷிப், பிளா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் அதில் என்ன ஒரு சினாரியோ அப்படின்னா, என்னடா இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட ஐ சே, if it makes him happy, yeah, then that's his purpose of life. அவர் பிரியாணி அந்த மணி மேக் பண்ணணும்னு பிரியாணி சாப்பிடல. he likes to eat biryani and he wants to live. பிரியாணி வாங்குறதுக்கு மேலே காசு எங்கே வரும்?
அதே டைமில் இப்போ வெளிநாடு ட்ராவல் பண்ணணுன்னா எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? ஸோ ஹீ ஃபைண்ட்ஸ் அ வே டு மேக் அ லிவிங் பை அலைனிங் ஹிஸ் பர்பஸ் அண்ட் ஹிஸ் வேல்யூஸ் வித் மேக்கிங் மணி. இது கூட அலைன் பண்ணுறப்போ ஓகே, ஐ கேன் ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல், ஐ கேன் புட் வீடியோஸ் ஆஃப் மீ ஈட்டிங் பிரியாணி அண்ட் ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ் டு பீப்புள் ஸோ தட் he will get the money whatever he needed to pursue his dream, to move forward. அவ்வளோதான். whoever does this, யாரெல்லாம் பிரியாணி சாப்பிட்றாங்கன்னு இல்லை, whoever chooses this path becomes the top 1%. and அந்த டாப் 1%-ஐ நம்மளோட சொசைட்டியோட லெவல் ஆஃப் சக்ஸஸை வச்சு நம்மளால் இவன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டான், இவன் சக்ஸஸ்ஃபுல் ஆகல நம்மளால் டிஃபைனே பண்ண முடியாது. இட்ஸ் டோட்டலி irrelevant. ஏன் அப்படின்னா அந்த ஸ்பெக்ட்ரம்குள்ளே உள்ளே போயிட்டு ஏய் நீ வந்துட்டு என்ன பிரியாணி சாப்பிட்ற பிடிக்கும்னு சொன்னால் வெளிநாட்டு போகணும், நீ என்னமோ பண்ணிகிட்ருக்கிற, நீ என்னப்பா நீ தமிழ்நாடே தாண்டலையே, நீ இது பண்ணலையே அப்படின்னா இட் மே டேக் சம் டைம். அண்டு அவனுக்கு ஒரு ஆசை இருக்குங்கிறனால அவன்கிட்ட நிறைய காசு இருக்கணும், நீ என்னப்பா வீடியோலாம் போடுற, நீ வந்துட்டு என்ன வீடு வாங்கலையா, அதுக்குள்ளே அத்தனை பணம் வந்திருக்குமே. இதே மாதிரி ஒரு அந்த 99% வந்துட்டு எது சக்ஸஸ்ன்னு மெஷர் பண்ணுறாங்களோ அதை கொண்டு போய் பண்ண முடியாது. அவர் அந்த இன்னொரு பர்சன் அந்த பிரியாணி அடிக்ட்னு வச்சுப்போம். இப்போ அவர் வந்துட்டு ஹீஸ் மூவிங் ஃபார்வர்ட். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரியாணியும் சாப்பிட்டாச்சுனாலே இஃப் ஹீஸ் ஃபீலிங் ஹாப்பி, யா ஹீஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் கோல், ஹீஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் கோல் அண்ட் தட் ஜேர்னி மேக்ஸ் ஹிம் ஹாப்பி. And அவ்வளோதான். இஃப் ஹீ ஃபீல்ஸ் ஹாப்பி தென் தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஹீ ஷுடன்ட் ஃபீல் எனி கண்டெம்ட், ஐயோ அண்ட் இல்லைனா எனி போர்டம், இல்லைனா ஐயோ நான் இந்த வாழ்க்கையிலேருந்து எஸ்கேப் ஆகணுங்கிற மாதிரி இல்லை. ஹீ இஸ் ஃபைண்டிங் த ஜேர்னி ஹாப்பி, ஹீ இஸ் லவ்விங் இட், ஹீ இஸ் டூயிங் குட் அப்படின்னா யா. அதனால் இந்த 99% வந்துட்டு யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ என்னப்பா உன்னோட ட்ரீமு கோலுன்னெலாம் பேசுனா கரெக்டு, நீ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கே, என்ன உன்ட்ட கார் இல்லையே, உன்ட்ட பைக் இல்லையே, உன்ட்ட வீடு இல்லையேன்னு கேட்டாலும் இஃப் யூ ஆர் இன் டாப் 1% and if anybody says, ask these kind of questions to you, just say that நினச்சிக்கோங்க ஓகே அதுங்க வந்துட்டு இவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சிட்டு you don't get disappointed, you won't get upset because taking that choice வந்துட்டு it takes a lot of courage. ஏன்னா டாக்டர் கிங், மார்ட்டின் லூத்தர் கிங், அவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா he had everything. அவர் வெளியிலேருந்து போராடணும்னு அவசியமே கிடையாது. he had everything, but though he found his purpose by like helping people to liberate black people, இவங்களை லிபரேட் பண்ணுங்கிறது one thing led to another and he is there. and ஒரு பாயிண்டில் ஒரு அவரோட வாழ்க்கையில் ஒரு சாய்ஸ் மேக் பண்ணலாம். ஒரு சாய்ஸ் என்னென்னா அவருக்குன்னு ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் இருக்குது, அதுக்கு போய் அவர் ஜாலியாக இருக்கலாம். இன்னொரு பாதை இருக்குது, அது பப்ளிக்கில் கிரிட்டிசிசம், பிரச்சனை, டிப்ரெஷன், செல்ஃப் டவுட், அது நிறைய விஷயம் தாண்டி அவரோட உயிரை ஒரு ஸ்டேக்காக வைக்க முடியும். ஹீ சோஸ் த லேட்டர். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஐ வில் டூ வாட் ஐ லைக் டு டூ. இந்த ஒரு பேஷன், இந்த ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு இருக்கும்? இஃப் த பர்சன் ஹூ ஆர் வாட்சிங் this belongs to top 1%, I'm saying you, that's amazing, that's so inspiring, keep on going. அது எவ்வளோ ஒரு கஷ்டப்படுற நிலமையிலேருந்து சேஸ் பண்ணாலும் that takes lot of courage. I am sure at one point of time if you don't give up you will be there. இது இந்த 99%க்கும் இப்போ நான் சொல்கிறேன், இங்கே 99% இது ஒரு இட்ஸ் நாட் அ டெத் ட்ராப் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், பிகாஸ் வி ஆர் ஹியூமன்ஸ், வி ஆர் நாட் இன்ஸ்டிங்க்டில் வச்சு மட்டும் மூவ் பண்ணல. வி ஹாவ் கான்ஷியஸ்னஸ், வி ஹாவ் த பவர் டு மேக் அ சாய்ஸ், அ டெசிஷன். இஃப் யூ டோன்ட் லைக் வாட் யூ ஆர் டூயிங், நம்ம யாரும் ஒன்றும் நீ இதை பண்ணலைன்னு ஒன்று சுற்றுவேன்னு சொல்ல போகல. வி கேன் சேஞ்ச் அவர் லைஃப், பட் இட் வில் பி டஃப், இட் வில் பி டிஃபிகல்ட், பட் அட் தி எண்ட் பை எக்ஸ்ப்ளோரிங் வேரியஸ் திங்ஸ், அட் எனி பாயிண்ட் இந்த ஒரு ஐடியா வருது, ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பண்ணிவிட்டு அண்ட் அட் தி எண்ட் இஃப் இட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி அண்ட் இஃப் இட் மேக்ஸ் அஸ் ஃபீல் அலைவ், அந்த பர்பஸ் ஓகேடா சூப்பராக அந்த வாழ்க்கை வந்துட்டு நான் திருப்தியாக, எனக்குன்னு இப்போ ஒரு கோல் இருக்குது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ தேர் அண்ட் த பர்பஸ், த ஜேர்னி மேக்ஸ் மீ ஹாப்பி, த ப்ராசஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி அப்படின்னா, அப்படி ஒரு சினாரியோ ஐ திங்க் எவ்ரிபடி டிசர்வ்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். அண்ட் இஃப் வி ஆர் இன் 99% அண்ட் தேர் இஸ் ஸ்டில் டைம் அண்ட் ஹோப், அட் எனி பாயிண்ட் இந்த கொஸ்டின் ஆஸ்க் பண்ண ஒரே கொஸ்டின் நம்ம கேட்கலாம். இவ்வளோ ஒரு வாழ்க்கை நமக்கு வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான டைமில் இருக்கும், நல்ல வாட்டர், ஃபுட்டு எல்லாமே இருக்குது நம்மளை சுற்றி.
பட் நம்மக்கிட்ட ஆர்வி ஹாப்பினா 100% லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு 5% வந்துட்டு ஹாப்பினஸ் வந்துட்டு இருக்குது. ஆமாப்பா, நான் வந்துட்டு 5 நாள் வேலை செய்கிறேன், ஆனால் 2 நாள் நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன், வெளில போகிறேன், டேக்கிங் ஆல்கஹால், ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சாப்பிட்றேன், blah. நோ. என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட நாங்கள் இந்த கான்வர்சேஷன் பேசியிருந்தப்போ ஹி வாஸ் சேயிங் a simple thing. If you are looking forward to the weekend, looking forward அந்த வீக்கெண்ட் வரப்போகுதுப்பா, நான் ரிலாக்ஸாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா, we are not living our life, we are barely surviving. ஸோ ஐ திங்க் God நம்ம வந்துட்டு வித் காட்ஸ் யூனிவர்சல் கைடன்ஸ் we are living in a good environment, good era, and we have good health, wealth எல்லாமே இருக்குது அப்படின்னா மைண்ட் செட் மட்டும்தான். அந்த மைண்ட் செட் வர வைக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுது. யாரும் அதை வந்துட்டு நீ கண்டிப்பாக பண்ணு சொல்ல மாட்டாங்க. சம் லக்கி பீப்புள் மே கெட் சம் guidance. If we don't get any guidance, we should take responsibility and we should move towards. And it's a quest for everybody. எத்தனை பேரால் அலெக்சாண்டர் தி கிரேட் மாதிரி, மேரி கியூரி மாதிரி அது மாதிரி ஆயிட முடியும் அப்படின்னு கேட்டால், I will say this to at any point, at any place, at any time, to everybody can be that. அவ்வளோ ஒரு எப்பிக்கான லைஃப்பை எல்லாராலையும் க்ரியேட் பண்ண முடியும். பட் ஆர் வி ரெடி டு டேக் தட் ஸ்டெப்புங்கிறது தான் கொஸ்டின். முடியுமா முடியாதாங்கிறது இல்லை, அந்த சாய்ஸை மேக் பண்ண முடியுமாங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஐ ஹோப் தட் எவ்ரிபடி ஆஸ்க் திஸ் கொஸ்டின். அண்ட் ஓகே, எனக்கு அந்த பர்பஸை வந்துட்டு சொல்கிறீங்கப்பா, எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நான் போய் எனக்குன்னு ஒரு சொசைட்டி ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதுதான் எனக்கு தெரியும், எனக்கு பர்பஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலே அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, சைல்ட்ஹுட் சொசைட்டி நம்மளை கண்டிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கூலிங்கு அந்த நம்மளோட க்ரியேட்டிவிட்டிலாம் அப்படி பறந்துட்டு இருக்கும். அதை அப்படியே ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டே வருவாங்க. அந்த பறந்துட்டு இருந்த டைமில் திருப்பி போய் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தது நம்ம சின்ன வயசில், நமக்கு என்ன பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஓடுறது ரொம்ப பிடிக்கும், நான் பயங்கரமாக ஓடுவேன். எனக்கு பேஸ்கெட் பால் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஃபிட்னஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்துட்டு பெயிண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும், எனக்கு பாட பிடிக்கும். இது மாதிரி 1000 விஷயம் இருக்கும். அந்த 1000 விஷயம் நம்ம பண்ணியிருப்போம். அந்த 1000ல் ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப எனக்கு அந்த விஷயம் பண்ணுறப்போ எனக்கு சோறு தண்ணி எதுவுமே தேவையில்லை. இப்போ கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்பட்டாச்சுன்னா பசங்களுக்கு பாருங்கள், நிறைய பேர், எத்தனை பேர் இருக்கிறாங்க, எனக்கு சாப்பாடு தனியாக வேண்டாப்பா, எனக்கு கிரவுண்டில் விடு, நான் பாட்டுக்கு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பேன். வை நாட் சூஸ் தட் அஸ் அ கெரியர்? அத்தனை பேர் இருக்காங்க, காம்படிஷன் இருக்குன்னா ஐ சே பி ஸோ prepared, be so strong, become so dominant, so well versed in the sport in such a way they can't neglect you, they can't omit you. நீ ஒர்த்து கிடையாதுறான்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம பேஷனை எஃபோர்ட் போட்டு நம்ம ஒரு பாயிண்டில் வந்து என்னென்னா, ஹவு கேன் த வேர்ல்ட் ரிஜெக்ட்? எல்லாம் சொல்ல நல்லாயிருக்கும், நடைமுறையில் ஒத்து வருமானு கேட்டால் பை ட்ரையிங் இட் வில் ஹேப்பன். இல்லை அப்படின்னா கூட இந்த டூம் ஸ்டோன் நம்ம சாகிற போது நம்மளோட கல்லறையில் அட்லீஸ்ட் ஹி ட்ரைடுன்னு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஜாம்பி மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்கு அவன் பிடிச்சதுக்காண்டி அவன் போராடினான்ப்பா அப்படிங்கிறத 4 பேர் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லணும்னு இல்லை. நமக்கு ஹாப்பியாக இருக்கும், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ண முடிஞ்சால் நான் பண்ணேன்டா, நான் அச்சீவ் பண்ணல, 2வது என்னால் முடிஞ்சால் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி போதும். த கோல் இஸ் டு சாட்டிஸ்ஃபை ஆர் செல்ஃப், ஆர் சோல், நாட் த சொசைட்டி. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், ஓகே இது மாதிரியும் என்கிட்ட இல்லை அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேயும் அப்படி ஒன்றும் இல்லை, எனக்கு ஏதோ படிப்பேன் இடுப்பேன் அப்படின்னு வந்துட்டேன் அப்படின்னா, ஐ வுட் சே நவ் நம்மளோட ஃபுட்டு, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையானது சம்பாதிச்சுட்டு வாலண்டியர் அண்ட் ட்ரை டு டூ மெனி திங்ஸ், எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ். பாட ட்ரை பண்ணி பார்க்கலாம், போய் லைக் மெனி ஸ்ட்ரீம்ஸ் ஆர் தேர், எனி ஸ்கில்ஸ் ஆர் தேர், எவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய ஸ்போர்ட்ஸு, நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே சின்னதாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அந்த டாபிக்ஸை பற்றி முதல்ல ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த லாலெலாம் நம்ம பண்ணால் இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா, இதனால் இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லைக் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு, அண்ட் எந்த விஷயத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு சின்ன இன்டர்ன்ஷிப்போ சின்ன கோர்ஸஸோ எடுத்து பார்த்துட்டு இந்த ப்ராசஸ் நமக்கு பிடிக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா அட்தினில் நம்ம ஒரு விஷயம் உள்ளே போயிட்டோம், பர்பஸ்ன்னு உள்ளே போயாச்சு, நமக்கு எல்லாமே ஹாப்பியாக இருக்குமான்னு கண்டிப்பாக இருக்காது. இட் வில் பி போரிங். யூ ஹாவ் டு கோ த்ரூ லாட் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, அப்பு டவுன் அடி விழுந்துகிட்டே இருக்கும். அங்கேயாவது ஏதாவது ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு சர்டைனாக இருக்கிறது தெரியும். காலைல முழிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், திருப்பி போகிறோம். இங்கே வந்துட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூல் பி லைக் ஸோ கன்ஃபியூஸ்ட். ஏன்னா
this is the path least traveled. The known path வந்துட்டு 99% does that. This is the path which is least traveled. So இந்த இடம் ரொம்ப குழப்பமாக தான் இருக்கும். பட் while doing that you will find the true you. எப்படி சொல்லலாம்னா அந்த சேத்துக்குள்ளே இருந்து இந்த 99%லேருந்து இந்த 1% வரும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு பறவையை தூக்கி டப்புன்னு தண்ணிக்குள்ளே போட்ட உடனே அந்த பறவைக்கு அப்படியே பறக்க முடியாது உடனே கீழேருந்து. அது தண்ணியோட வெயிட்டு எல்லாமே ஃபெதரில் உள்ளே இறங்கி அப்படியே அதால் மூவ் பண்ண முடியாது. பட் அது கரையில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீந்தி கஷ்டப்பட்டு தரைக்கு வந்து அது நல்லா உதறும், தண்ணி எல்லாம் போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ணியதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு டேக் ஆஃப் ஆகும், அடித்து பறக்கும். இந்த ப்ராசஸ் தான். அதனால் இப்போ ஒரு பெரிய மண்ணுக்குள்ளேருந்து தங்கத்தை எடுக்கிறோம், ஒரு கல்லுக்குள்ளே இருக்குது, பாறைக்குள்ளே இருக்குது, அங்கே இருக்குது, எல்லாத்தையும் ப்ராசஸை முடித்து தங்கம் பழக்கம்ல அந்த லெவலுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும். அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கும். அந்த விஷயம் அவ்வளோ விஷயத்தை தாக்கு பிடிக்கணும், அவ்வளோ விஷயத்தை நம்ம பண்ணணும். அவ்வளோ விஷயம் பண்ணுற லெவலுக்கு பண்ணுறத என்ஜாய் பண்ணுறக்கும் ஓகேப்பா நான் இவ்வளோ. இப்போ இந்த ஃபிட்னஸ் எடுத்துக்கோங்களேன், இப்போ பாடி பில்டிங் எடுத்துக்கோங்க. இப்போ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அகெயின் ஓப்பன் பாடி பில்டிங்கை பற்றி நிறைய எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியல் டாபிக் இருக்குது, நான் அதை லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் ஒரு சினாரியோ சொல்கிறேன், நம்ம உடம்பை வருத்தி ப்ராசஸே புளிஞ்சு எடுக்கிறது தான். எல்லோரும் பக்கத்தில் ப்ளஷராக ஸ்வீட்டு, டெசர்ட்டு, சிக்கனு, ஃப்ரைடு சிக்கன் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த பர்சன் வந்துட்டு பாயில்டு வெஜிடபிள்ஸு, பாயில்டு சிக்கன், உப்பு சப்பு இல்லாத ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு உடம்பு போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் கண்ணாடி போய் முன்னாடி நின்றுட்டு அந்த கண்ணாடியை முன்னாடி பார்க்குறப்போ ஓகேடா சூப்பர்டா, ஐம் பிகமிங் அ பெட்டர் பர்சன். எனக்கு நான் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேனோ, ஐ மீன் லைக் ஐ லுக் குட், ஐ லுக் அமேசிங், ஐ ஃபீல் அமேசிங், நான் எங்கே போகணுன்னு நினைக்கிறேனோ அதை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்தீங்க. ஈவன் தோ த ப்ராசஸ் இஸ் ஸ்டோலிங், அப்படியே ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்தால் கூட அட் தி எண்ட் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டும் அந்த ஆக்டிவிட்டி மேலே ஒரு க்ரேஸும் ஒரு லவ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட பர்பஸ். இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி பர்பஸ், டோன்ட் வெரி மை ஃப்ரெண்ட். டுடே ஆஸ்க் த கொஸ்டின் டு யுவர் செல்ஃப், வாட் இஸ் மை பர்பஸ், வை த ஹெல் ஐ எம் ஹியர். அண்ட் நான் பர்பஸை கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இது வரைக்கும் எனக்கு எதுவும் இல்லை, இனி நான் என்னங்கிறத நான் தேட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்களா, இப்போ இந்த ஒரு வீடியோ நீங்கள் இந்த எண்டு வரைக்கும் பார்க்குறீங்க, உங்களோட வயசு வந்துட்டு இப்போ நம்மளோட வயசு எல்லாமே ஒரு 20s இருக்குது, 30s இருக்குது, 40s இருக்குது. ஓகே, டைம் இஸ் ஸ்டில் தேர் டு சேஸ் ஆர் ட்ரீம்ஸ், டு லிவ் ஃபுல்ஃபில்டு லைஃப். பட் இதே இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 70s 80s வந்துட்டு இந்த கொஸ்டின் வருதுன்னா எவ்வளோ டஃப்பாக இருக்கும். அதுக்காக அந்த வயசில் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் இவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரிசோர்ஸ், மோஸ்ட் அமேசிங் ரிசோர்ஸ் வி ஹாவ் இஸ் டைம். ஸோ ஐ சே எவ்ரிபடி, இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா பீப்புளுமே ஆஸ்க் த கொஸ்டின், ஒன்லி ஒன் கொஸ்டின். இன்றைக்கி ஒரு டே வேஸ்ட் ஆனால் கூட பரவாயில்ல, நான் இவ்வளோ நேரம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேனே, ஒரு ரொட்டீன் ஒன்று ஓடிட்டுருக்கேனே, ஏதோ பின்னாடி ஓடுறேனே, எனக்கு உண்மையிலே இது வேணுமா, ஆம் ஐ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். நான் வந்துட்டு 99% இருக்கேன்னா 1% இருக்கிறேன்னா 1% இருக்கிறீங்கன்னா தட்ஸ் அமேசிங், ஹேட்ஸ் ஆஃப், ஜஸ்ட் ஃப்ளை, கீப் ஆன் கோயிங், மேக் த வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ். பட் இஃப் யூ ஆர் இன் த 99% அண்ட் இஃப் யூ ஆர் ஆல்சோ ஸ்டில் ஓகே வித் தட், எனக்கு இது போதும் பண்ண, தட்ஸ் ஃபைன். பட் ஆஸ்க் தட் கொஸ்டின், ஆம் ஐ பீயிங் ஹாப்பி. நான் என்னோட டெத் பெட்டில் இருக்கிறப்போ கண்ணு முன்னாடி இப்படியே ஒரு கிரிம் ரீப்பர் வந்துட்டு ஸ்கீத் எடுத்து நம்மளை கொண்டு போகிறதுக்கு வராரு, அப்படியே லைஃப் ஃப்ளாஷ் ஆகிற போது, ஓ வாழ்ந்துட்டேன்ப்பா, எனக்கு ஜாலியாக வாழ்ந்துட்டேன், எனக்கு என்ன திருப்தியாக நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமா? இல்லைனா ஐயோ நான் இவ்வளோ இது பண்ணிவிட்டு கடைசியில் எதுவுமே நான் சந்தோஷமாக பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ரிக்ரெட்டில் போகிறோமாங்கிறது இப்போ நம்ம எடுக்க போகிற ஒரு சாய்ஸில் தான் இருக்குது, த பவர் ஆஃப் சாய்ஸ். ஸோ ஐ ஹோப் தட் யூ ஆல் கைஸ் சூஸ் லைக் த ரைட் சாய்ஸ். ஸ்டே ஸ்ட்ராங்.